கட்டாமல் இருக்கிறதுக்கு சிபிலுக்கு நாங்கள் முறைப்படி அறிவிப்போம், இதனால் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறையும் அப்படின்ற வரைக்கும் சொல்லிவிட்டு, அதே போல் உங்கள் நேரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், இந்த செக்ஷனில் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு என்ன சட்டத்தில் அது இருக்கிறத அவங்க அப்படியே போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் அது பேங்க் லோனுக்கு பொருந்துமா பொருந்தாதான்லாம் அவங்க இது பண்ணுறது இல்லை. இந்த நோட்டீஸ் தான் பார்த்தீங்கன்னா ப்ரீ லிட்டிகேஷன் நோட்டீஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் அமைச்சது எதுவுமே சட்டப்படியான இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதே தான் இப்போது சொல்கிறேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தான் லீகல் நோட்டீஸ் வர ஆரம்பிக்கும். இந்த லீகல் நோட்டீஸை வச்சு செயல்படுத்த முடியாது தான். ஆனால் இது வங்கியோட பேனல் அட்வொகேட்டோட லீகல் நோட்டீஸ், இது வார்னிங் நோட்டீஸாக வச்சுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா லோன் கட்டி 1 மாதம் முடிஞ்சு 45ஆவது நாள் உங்களுக்கு ரீச் ஆகிடும், இல்லைனா 60 நாளுக்குள்ளே அங்கே வந்து சேர்ந்துடும். ஒரு லீகல் நோட்டீஸ் வரும். இந்த லீகல் நோட்டீஸில் என்ன போட்டிருக்கோன்னா, ஒரு அட்வொகேட்டு இந்த மாதிரி என்னோட கிளைண்ட் பேங்க்கு, இந்த பேங்க்காக ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் பேங்க்கு நீங்கள் இவ்வளோ பணத்தை கட்ட வேண்டியதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு நோட்டீஸ் அனுப்புவார். இதில் அனுப்புவார்னா நீங்கள் கட்ட வேண்டிய தொகையை மட்டும் மென்ஷன் பண்ணி அனுப்புவார். ஒரு 1 லட்ச ரூபா லோன் இருந்ததுனாக்கா நீ கட்ட வேண்டிய 19,000 மட்டும் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த